பைபிளில் நம்ம தொடர்ந்து இந்த புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வந்து முன்னுக்கு பெருனாக எதையோ மாற்றி இஷ்டத்துக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இப்போது இந்த வாரத்தில் நம்ம அடுத்த புத்தகங்கள், அதாவது போன வாரம் வேறு பார்த்தது வந்து அப்போஸ்தலர்களின் செயல்கள், இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வேறு 2 புத்தகங்கள். அதிலே வரக்கூடிய அத்தியாயங்களில் இப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு புத்தகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாரம் பார்க்க போகிறது ரோமர்கள், அப்புறம் கொரிந்தியர்கள். அது 2த்தையும் இந்த வாரம் பார்ப்போம். வளவளான்னு பேச வேணாம், நேராக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போய்டுமா? வாங்க, முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ரோமர்கள் புத்தகத்தில் 3வது அத்தியாயம் 5வது லைன், நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாரு. தமிழே புரியலன்றீங்களா? அப்படி தான் இருக்குது. அப்பாவி மக்களை பழிவாங்கும் கடவுள் வந்து நீதியாக நடக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதே அப்படின்னு பவுல் கேட்குறார். அதாவது என்ன சொல்கிறார், பழைய கடவுளை விட்டுருங்க, பழைய கான்செப்ட் ஜூஸ் கான்செப்டை விட்டுட்டு இங்கே வந்துருங்க. அங்கே மாதிரி இங்கே மக்களை வந்து அவர் இது பண்ண மாட்டார், என்ன பண்ண மாட்டார், தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டார், கோபாக்கினையெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்றார். ஆக பழைய ஏற்பாட்டில் சொன்னதை மொத்தமாக இவரே வந்து மறுத்து பேசுகிறார். 4வது அத்தியாயம் 19வது வசனம், அவன் விசுவாசத்திலேயே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாது இருந்தான். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆப்ரஹாம் வந்து 100 வயசு ஆயிடுச்சு, நம்மளாலையும் உடம்பால் ஒன்றும் பண்ண முடியாது, சாராளுக்கும் அந்த மென்சஸ் பீரியட்லாம் நின்று போச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கடவுளை விசுவாசத்தோடு இருந்தான், அதனால் அடுத்தால அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். என்ன பால் வந்து முக்கியமான இன்னொரு விஷயத்த மறந்துட்டார். என்னென்னா, தெய்வீக கருணையின் காரணமாக ஐசக் பிறந்தார் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இது வந்து ஆதி ஆகமத்தில் வரும்னு வச்சிங்களேன். அதில் 25வது அத்தியாயத்தில் வர்ற இன்னொரு வசனங்கள் என்ன சொல்லும்னா, புது பொண்டாட்டி கூட ஆப்ரஹாம் இன்னொரு 6 பிள்ளைங்களை பெற்றெடுத்தார் அப்படின்னு வரும். அதை மட்டும் மறந்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் ஆப்ரஹாம் வந்து கடவுளிடம் நம்பிக்கை மட்டும் வைத்திருந்து விட்டு அந்த பிள்ளைங்களையும் கடவுள் மூலமாக ஏன் பெற்றுக்கல? இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா பிடிக்க மாட்டேங்குது. 7வது அத்தியாயம் 18வது வசனம், அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்றால் நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடம் இல்லை. நல்லதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு ஆசையாக தான் இருக்குதான், மனசெல்லாம் இருக்குதான், ஆனால் செய்கிறதுக்கு மட்டும் கையில் எதுவுமே இல்லையாம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலேயே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலேயே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரையும் செல்கிறதே. அதாவது இப்படி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் அந்த கேள்வியே வந்து தேவனுடைய வசனத்திலேருந்து தான் வருது. தேவனுடைய வார்த்தையில் மீறி எதுவுமே வர்றதில்லை. அவருடைய வசனங்கள் வந்து உலகம் பூரா போய் சேர்ந்துருச்சே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், மிஸ்டர் பால், உலகம் பூரா போயிடுச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அமெரிக்கா, பசிபிக் தீவு இங்கெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் போய் முதல்ல அப்போவே யார் பிரசங்கம் பண்ணது? அதுக்கெல்லாம் யாருமே பிரசங்கம் பண்ணலையே. இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவுக்கு கூட வந்து சேரலையே உங்கள் சுவிசேஷம். ஒருவன் எந்த பதார்த்தத்தை புசிக்கலாம் என்று, அதாவது 14:2, இது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க. அது என்னன்னு சொல்கிறேன். ஒருவன் எந்த பதார்த்தத்தை புசிக்கலாம் என்று நம்புகிறான்? பலவீனனோ எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். என்ன சொல்கிறார், பலவீனமானவர்கள் தான் சைவ உணவு மட்டும் சாப்பிடுவாங்க அப்படின்றார். இந்த ஒரு இடத்துல மட்டும் ஐ வில் அக்ரி வித் யூ மிஸ்டர் பால். ஏன்னா இந்த வர இந்த வெஜிடேரியன்ஸ் தொல்லை ரொம்ப தாங்க முடியல, எல்லாம் மீறி போகுது.
அடுத்தால கொரிந்தியர் முதல் அத்தியாயம் 14வது வசனம். என் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் இன்றி உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. அதுவும் இல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்து இல்லையோ அறியேன். அதாவது முதல்ல இவர் யாருக்குமே நான் ஞானஸ்நானம் கொடுக்கலன்றாரு. அப்புறம் கிறிஸ்துவஸ் கயஸ் அப்படி அவங்க 2 பேரை தவிர அப்படின்றாரு. ஒருவேளை ஸ்டீஃபன்ஸ் வீட்டில் கொடுத்தாலும் கொடுத்துருப்பணும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கிறாரு. அப்புறம் யார் கொடுத்தாருன்னு இவருக்கே ஞாபகம் இல்லை. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல். 1:21 எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலேயே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஞானிகளை, இதுவே முதல்ல ஒன்றும் புரியலன்னு வச்சிங்களேன், அடுத்த படிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதாவது கடவுள் என்ன பண்ணுறாரோ, முட்டாள்களை காப்பாற்றுகிறார். அவர்களின் முட்டாள்தனத்தால் மகிழ்ச்சி அடைகிறார். கடவுள் உலகின் முட்டாள்தனமானவற்றை தேர்ந்தெடுத்து கொள்கிறார். சொந்தமாக சிந்திக்கும் யாரையும் கடவுளுக்கு பிடிக்காது போல இருக்குது. உண்மை தானே? யோசிக்கிறவன் எப்படி பக்தனாக இருப்பான்? பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும்னு சொல்லுவோமே, நம்ம அந்த கான்செப்ட் தான் இது. அவருக்கு முட்டாள்களை மட்டும்தான் கடவுளுக்கு பிடிக்குமா. 2வது அத்தியாயம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியானம் பலத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டு இருந்ததாய் இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்க வேணாம்னா நீங்கள் கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் அறியாமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு கடவுளே சொல்லிட்டார். ஏன்னா மற்ற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. மொத்தமாக இந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே கேள்வி கேட்காதுன்றதை பற்றி தான் சொல்லிக்கிட்டே வரும். அதுக்கு அடுத்தால 2:8 என்னன்னு பாருங்கள். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிறையில் அறைந்திருக்க மாட்டார்களே. இந்த உலகத்தின் பிரபுக்கள் அப்படின்றார். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதாக சொல்கிறாரு. ஆனால் நற்செய்தியின்படி பார்த்தோம்னா இயேசுவுக்கு மரண தண்டனைக்கு எந்த இளவரசரும் காணல, ஒன்லி பூசாரிகள் தான். அதை ஏன் பால் மறுக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அந்த பிரபுக்களில் அவரெல்லாம் யார் அந்த ஃபிலேட்டஸ் அப்படிம்பாங்களே, அந்த ரோமாபுரி பிரபுலாம் தண்டனையும் கொடுக்கல. அந்த தண்டனை கொடுக்கும்போது பக்கத்தில் நின்று பார்க்கவும் இல்லை. ஆனால் இவர் அதை வசதியாக மறைச்சிட்டு பூசாரிங்க தான் தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்றதை மட்டும் இவர் சொல்ல மாட்டுறாரு. இப்போ பிரபுக்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்றார். அது எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னு எனக்கும் புரியல. 2:11 மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். புரிஞ்சுதா? அதாவது மனுஷனுக்கு தேவையானதை மனுஷன் தான் தெரிஞ்சுப்பான். அது மாதிரி தேவனுக்கு தேவையானதை தேவர் தான் தெரிஞ்சுப்பார், மனுஷனுக்கெல்லாம் தெரியாது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோணும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றொருவனும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கிறது.
ஆக இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாரு, பால் வந்து நான் எங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொந்தமாக ஒரு வழிபாட்டு முறையை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறார். பழைய பூசாரிகளை ஒழிக்க சொல்லி இயேசு சொன்னார். இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேரை சொல்லியே புது பூசாரித்தனத்தை ஆரம்பிக்கிறார். முக்கியமாக இதில் ஒரு மேட்டர் என்னென்னா, இயேசுவை இவர் நேரில் பார்க்கவே இல்லை. இவர் பவுல் வந்து இதுவரை இயேசுவை நேராக பார்த்ததே கிடையாது. ஆனால் யூதாஸ் காரியத்தோட பேரை தூக்கிட்டு இவர் தான் 12வது சீடர்னு அவரே சொல்லிக்கிட்டார். யார் சொன்னால்? தேவாவே சொன்னான் அப்படிம்பாங்கல்ல ஒரு படத்தில், அது மாதிரி அவரே சொல்லிக்கிட்டார், நான் தான் 12வது சீடர்னு. 5வது அத்தியாயம் 5வது வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலேயே ரட்சிக்கும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பவுல் என்ன சொல்லிட்டாரு, ஒரு மனுஷனோட உடம்பை சாத்தான்ட்ட ஒப்படைச்சார். அதனால் அவனது மாம்சம் அழிக்கப்பட்டு அவனது ஆன்மா வந்து ரட்சிக்கப்படுமா. இது நல்ல நம்பிக்கை, சூப்பர், வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். 6 சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரர்களுக்கும் அப்படி செய்கிறீர்களே அப்படின்றார். அதாவது என்னன்னா, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்படி சொல்கிறேன், சும்மா வழக்காடாதீங்கன்றார். அதாவது ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவர் மீது எந்த விதத்துலையும் நீதிமன்றத்திலலாம் வழக்கு தொடராதீங்க அப்படின்றார். ஒருத்தர் நீங்களே போட்டு கொடுத்துறாங்கன்றார். அப்படி வச்சுக்கலாமா? அதுதான் அவங்களும் செய்கிறாங்க. 6-9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. மொத்தத்தில் என்ன சொல்லிட்டார், எல்ஜிபிடி கம்யூனிட்டியெல்லாம் விளக்குங்கன்ட்டார். இதில் சில எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் கூட தீவிரமான இன்னும் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டார், அதுலேயும் பாருங்கள், விபச்சாரக்காரர் அப்படின்றார். விபச்சாரம் பண்ணுறவங்க என்ன விரும்பி அங்கே போய் செய்கிறாங்க? அவங்கள யாரோ ஒருத்தர் வற்புறுத்தி அதை தள்ளி விடுறாங்க, வேறு வழி இல்லாமல் அந்த கர்மத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டாராம். ஆண் புணர்ச்சிக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், அதாவது மாஸ்டர்பேஷன்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியன்ஸே கிடையாது. எத்தனை கிறிஸ்டியன்ஸு மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி பண்ணியிருந்தீங்கனாலே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே வஞ்சிக்கப்படுவீர்கள். சரியா? 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படி கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். இதில் வேறு எக்ஸாம்பிள் எப்படியே சொல்கிறாங்க பாருங்க. ஒரு வேசியோடு போய் ஒருத்தர் இணைந்து இருக்கும்போது ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லாமல் ஈருடலுமே ஓர் உடலாகவே மாறிடுது பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் கர்த்தரோடு இசைந்து இருந்தால் அவருடைய ஆவியாகவே நீங்களும் ஆகிடுவீங்க அப்படின்றார். நல்ல உதாரணம்ப்பா, சூப்பர். கடவுளை விளக்கிறதுக்கு பவுல் வந்து சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறார். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்கிறதாவது. இங்கே சொல்லிட்டார், கர்த்தர்லாம் சொல்லப்பா, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. சகோதரன் ஒருவனுடைய மனைவி விசுவாசியாக இருந்தும் அவனுடனே வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாது இருக்க கடவான் சொல்லிட்டார். அதாவது பிரதர், யாராவது உங்கள் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஏற்றுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசாமல் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறத மட்டும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயார்னா நீங்கள் அவங்க கூடவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். சரி, இந்த ஒரு விஷயமாவது கொஞ்சம் மத நல்லிணக்கத்தோடு சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம்
விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, அது இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டார். கிறிஸ்டியன்ஸ்னால் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. விருத்த சேதனம் பண்ணால் அதை ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் விருத்த சேதனம் பண்ணலனாலும் பரவாயில்ல, பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, எல்லோரும் இங்கே வந்து சர்ச்சுக்கு வந்துட்டிங்கன்னா போதும் அப்படின்றது தான் அவர் சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணலைன்னா கொன்னுடுவேன் அப்படின்லாம் மிரட்டினார் மோசஸ் எல்லாம். இப்போ என்னென்னா அது சும்மா விட, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார் அப்படின்ட்டார் இவர். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுய ஆதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். அடிமையாக இருக்கிறோம் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க, அதுக்காக சுதந்திரத்தெல்லாம் விரும்பக்கூடாது. தானாக கிடைச்சா நல்லது, இல்லைனாலும் விட்ருங்க அப்படின்ட்டார். ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஸ்லேவ் ட்ரேடுன்றது ஒரு பெரிய பிஸ்னஸ். அதனால் அந்த பிஸ்னஸில் போய் தலையிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்னன்னு பாருங்கள், என்ன தான் சொன்னாலும் இவங்க திருப்பி என்ன சொல்லிட்டாரு, எல்லா இடத்துலையும் சமரசம். இப்படி இருந்தாலும் ஓகே, அப்படி இருந்தாலும் ஓகே, உங்கள் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டினாக மாறலனாலும் ஓகே, நீங்கள் மட்டும் கிறிஸ்டினாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ்னு ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ்களை அள்ளி தெளிக்கிறாருன்னு வச்சிங்களேன். ஸோ இதை தொடர்ந்து உள்ள செய்திகளாக அடுத்த வாரம் பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். உங்கள் ஆதரவில் தான் இந்த சேனல் ஓடுது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு வர ஆட் ரெவென்யூ $100 தான். அதுக்கு தாண்டவே இல்லை. அந்த $100லேருந்து $200 கூட இன்னும் போகலைன்னு வச்சுக்கிங்க. அதனால் தயவுசெய்து புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை இன்றே கொடுங்க. தொடர்ந்து நம்ம பண்டைய உலகம்னு ஒன்று சொல்லி புதுசாக வரப்போகுது. அதை பற்றின அறிவிப்பு நாளைக்கு வரும். பண்டைய உலகம்னு ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்பு நாளை வரும். கண்டிப்பாக அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.